இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேச்சுலர் ரூம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பசங்க ரூம் இப்படி தான் இருக்கும். பேச்சுலர் ரூம்னா பெருசாக இருக்குது. அது வந்து பாருங்கள், இதுதான் அந்த ரூம். இங்கே ஒரு கெல்ல போல்டு படுத்து கிடக்கு. இந்த போல்டு இங்கே ஒன்று படுத்து கிடக்கு. இதை சரி அவாய்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரூமு, புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம். எல்லாமே மூதி ஃபுல்லாக M4 M5 அறிவு வச்ச மாதிரி தான் இப்போ இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். அதனால் இந்த புக்கெல்லாம் அப்படி இருக்குது. இப்போ அங்கேருந்து படுத்துருக்கான். இங்கே வந்து தலை இடிக்குது. இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேப்பு. இதுதான் ஒரு ரூமு. இது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு தான் இந்த ரூம் இருக்கும். இங்கிட்ட ஒரு 6 அடி 7 அடி இருக்கிறவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் படுக்க முடியாது. இப்படி ஒரு சைடாக சாய்ச்சி படுத்தா தான் படுக்க முடியும். சரி, இந்த ரூம் தான் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மேல் ரூமு இதை விட இருக்கும். மேலே ஒரு ரூம், இப்போ மேலே ஒரு ரூமு இருக்குது. அதுவும் வசந்த மாளிகை. அதாவது இது வந்து இப்போ வந்து 2 ரூம், எப்படி சொல்கிறது, 2 BHK மாதிரி இந்த ஒரு ரூம்னு சொன்னால் நம்புவீங்களா? மேலே வாங்க, இன்னொரு இது இருக்குது. இங்கே வந்துட்டோன்னா இதுதான் வந்து குப்பை கொட்டி வைக்கிற இடம். இப்போ வந்து குப்பையை அள்ளிட்டாங்க. இந்த குப்பை அள்ளுறதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த குப்பையை கொண்டுக்கிட்டு போகும்போது வந்து நம்ம பசங்க வந்து எல்லோரும் ஒன்றா தான் போவாங்க. ஆனால் இதை பிரிச்சுக்குருவாங்க வேலையை. நீ இன்றைக்கி குப்பை கொட்டணும், நாளைக்கு அவன் குப்பை கொட்டணும்னு. இது என்ன கான்செப்ட்னா, எவன் கொட்டணுமோ அவன் இந்த பேக்கை வந்து கையில் வச்சுக்கிட்டு வந்தால் போதும். மற்றபடி எல்லோரும் ஆனால் ஒன்றா தான் போகணும். இப்போ இதுதான் நம்ம ரூமு. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவன் கொஞ்சம் ஒரு 7 அடி இருப்பான் போல். அதனால வந்து காலை மடக்கி வச்சுருக்கான். இல்லைன்னா இவனுக்கு இங்கே இடிச்சிடும் போல். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. 2 கிழவனுங்க கிடக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு இது என்னென்னா, கிச்சனை வந்து எடுத்து பார்த்துடலாம். கடைசியாக பாத்ரூமுக்கு போய்க்கலாம். இப்போ இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அடுப்பு இருக்குது. சிங்கிள் அடுப்பு, ஒரு சிலிண்ட்ரு. இந்த இதெல்லாம் வந்து துணியை வைக்கிற இடம். இது வந்து ஆக்சுவலாக கிச்சன் கிடையாது. கிச்சனோட சேர்த்து பெட்ரூமாகவும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா துணி எல்லாமே அங்கேயே கிடக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, எவன் துணியோ அதை அவன் பிரித்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதில் உண்டு. அவ்வளோதான். இந்த உலகத்துலேயே வந்து 2 அடிக்கு ஒரு கிச்சன் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. 2 அடி தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கிச்சன்னா பார்த்துக்கிறேங்க. அடுத்து பாத்ரூம் தான் வந்து இதில் பெரிய ஸ்பெஷாலிட்டியான ஒன்று. இந்த பாத்ரூம் லைட்டாக அமர்த்த மறந்துடுவாங்க, அதான் ஒன்று. இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதில் என்ன சிக்கல்னா, அன்றைக்கி நான் ஒரு தடவை தெரியாதவங்க என்ன பண்ணிவிட்டேன், குளிக்க வந்தேன். குளிக்க வரும்போது இன்னொரு விஷயம், இந்த பாருங்க, நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பெயிண்ட் அடிக்கிற பக்கெட் வந்து அடித்து முடிச்சதுக்கப்புறம் குளிக்கிற வாளியாக மட்டும்தான் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அந்த பக்கெட்டு குளிக்கிறதுக்கு ஒரு வாளியாக யூஸ் ஆகிடும். அப்போ இதே மாதிரி இந்த ரூமில் வந்து தண்ணி வந்து அதிகமாக செலவாகாது. என்ன கான்செப்ட்னா, அந்த ஒரு ஜொக்கில் தண்ணி அள்ளுறோம்னா இந்த பாதி தண்ணியை மட்டும்தான் ஊற்றுவோம். மீதி பாதி தண்ணியை திரும்ப கீழே கொண்டு போய் முழுசாக்கிக்கிட்டு திரும்ப ஊற்றுவோம். என்ன கான்செப்ட்னா, இப்போ நிற்கிறான் குளிக்கும்போது இந்த இதுக்கு மேலே வந்து ஊற்ற முடியாது. ஐயோ தலையில் வருது. இந்த பாதி பக்கெட்டுக்கு மேலே ஊற்ற முடியாது. ஏன்னா முழுசாக ஊற்றணும்னா நம்ம இப்படி குனியணும், இல்லைன்னா ஊற்ற முடியாது. இப்படி நின்று குளிக்கும்போது பாதி தான் வரும். அப்போ வந்து தண்ணி சேவ் ஆகும் இந்த ரூமை பொறுத்தளவு. அதில் வந்து பாதி பேர் குளிக்கவே மாட்டானுங்க, அது வேறு விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம். இது 10 வரைக்கும் அன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன்னு தெரியாதவங்க குளிக்கிறோம்னு இங்கே நின்று குளித்தேன். குளிக்கும்போது இப்படி குளிச்சுட்டேன். அது ஊற்றும் போது இந்த பல்ப்பு தட்டிருச்சு. சரி, இங்கிட்டு பல்ப்பு தட்டுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன், இந்த கேனை எடுத்துக்கிட்டு இங்கிட்டு தள்ளி நின்றா பல்ப்பு தட்டுதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு தள்ளி நிற்கிறேன். இந்த இதில் தட்டி இந்த கம்பி கீழே விழுந்துருச்சு. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ரூமில் வந்து நம்ம குளிக்கணும் அப்படின்னா கூட இப்படி குனிஞ்சு குளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த ரூம் இருக்குது. அப்போ இந்த ரூமை பொறுத்தளவு குளிக்கணும் அப்படின்னு நினச்சானா அவன் கண்டிப்பாக ஒரு 4 அடிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் குளிக்க முடியும். ஒரு 5 அடிக்கெலாம் இருந்தான்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் துணி காய போடுற இடம்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த ரூமு இதுன்றதுக்கு. நம்ம பேச்சுலர் ரூமை பொறுத்தளவு இதுதான். இதில் வந்து இந்த துவைக்க மாட்டாங்க, இந்த போர்வை இதெல்லாம் துவைக்க மாட்டாங்க. இதில் ஒருத்தன் என்னென்னா, துணி வைக்கிறதுக்கு அங்கே அவ்வளோ பெரிய வசந்த மாளிகை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு கருப்பு வேஷ்டி இது கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவனோடது இன்னும் ஹெவியாக வாட வரும். அது இங்கே தான் கிடக்கும். பேச்சுலர் ரூமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வேஷ்டியில் வர்ற வாடையை பொருட்படுத்தாமல் அதை தூக்கி ஓரமாக போட்டு அங்கே படுத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. மொட்டை மாடியில் துணி காய போடுறது அதையும் பார்க்கணுன்னா வாங்க பார்த்துருவோம்.
ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. இந்த படிக்கட்டில் ஏறி இறங்குறதான் பெரிய விஷயம். வீடே மொத்தம் ஒரு 3 அடியில் முடிஞ்சிடும். படிக்கட்டு மட்டும் இவ்வளோ பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். மழை வேற தூருது. ஸோ இவ்வளோ தான் இந்த ரூமோட இது. இந்த இடத்துல வந்து இங்கே துணி துவைச்சிக்கலாம். துணி துவைச்சி இங்கே காய போட்டு இங்கே நின்றுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரூமு. ரூமுன்னு சொல்லலாம், வீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 BHK, ஆனால் வீடுன்னு சொல்ல முடியாது, ரூமுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க முடியுங்கிறதான் விஷயம். இப்போ நம்ம படுக்கும்போது இப்படி லைட்டாக இப்படி விரிஞ்சு படுத்தோம்னா இடிப்பாங்க. அதனால இப்படி சுருங்கி படுத்தாதான் வந்து இதில் தூங்க முடியும். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு லாகில் பார்ப்போம்.